Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prabhu, Revanth and Kishore. ஹாய். நம்ம ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சதும் எல்லா டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வெல்கம் பைஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு பேரா என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாங்கன்னா வணக்கங்கண்ணா அவன் தான் வெல்கம் பைஸா பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் செக்மெண்ட் கொஞ்சம் ஓகே ஷோர் பிலோ ஆவரேஜ் பைஸ் ஏன்டா இவங்களை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க பிளேயர்ஸை வந்து இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் செக்மெண்ட் அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சம். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன்ஸ் பெஸ்ட் பாசிபிள் பிளேயிங் லெவன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஆக்ஷன் எப்படி அணுகிருக்காங்க அப்படிங்கறத எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் தாட்ஸா பேசிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஷார்ட்டா சொல்லணும்னா இதுல பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பிக் பண்ணிருக்காங்க. செம்ம பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. மேபி ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பேட்டரோ பேட்டிங் லைனப்பும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் டீட்டெயிலா நான் பின்னாடி பேசுறேன். பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சேம் ப்ரோ. ஆக்சுவலா அவங்க வச்சிருந்த பட்ஜெட்டுக்கு அவங்க பண்ணல. அவங்க வச்சிருந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் அதை சரியா பண்ணல. ஒரு சில நல்ல பைஸ் இருந்தாலுமே டீம் 11 வந்துட்டு கம்ப்ளீட்டா செட் ஆகல. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஓகே ஆக்ஷன் தான். ரேவந்த் டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்டார்க், நட்ராஜன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங், ஒரு ரைட் லெஃப்ட் எப்படி நம்ம பேட்டிங்ல காம்பினேஷன் பேசுறோமோ பவுலிங்லயே அது தேவை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 80% ஆஃப் பவுலர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான். அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பிளஸ் நிறைய நல்ல மூவ்ஸ் பவுலிங்ல நல்லா எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கலாமோ எனக்கு என்னமோ தோணுது. அது ஒண்ணுதான் நம்ம டீடைலா பேசுவோம் ப்ரோ ஃபர்தர் டாபிக்ல. ஓகே கிஷோர், டெல்லி கேபிட்டல்ஸோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு? நான் ஃபுல் ஃப்ளோல பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அபோவ் ஆவரேஜ் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேஎல் ராகுல் மேலதான். ஏன்னா பாவம் போன சீசன் ரொம்ப அடி வாங்கினாரு. இந்த சீசன் மேக்ஸிமம் அவர் தான் கேப்டனு. அவர் கேப்டன் ஆகி அவர் எப்படி 11 செட் பண்ண போறாரு. 3 ஓப்பனிங் அவங்க 2 பேரும் 3 7க்கு யாரை ஃபிட் பண்ணி ஆட வைக்க போறாரு. அவர் ரொம்ப பேர்டனா இருந்து மறுபடியும் அந்த மாதிரி அடி வாங்காம இருக்கணும்னு நான் அதுக்காக பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பவுலிங் செம்ம பவுலிங் நல்ல கன்னுலாம். ஆனா இப்போ ஸ்டார்க்கு யார் சப்போர்ட் பண்ண போறா பவர் பிளேல? அக்ஷர் பட்டேலா? இல்ல ஒரு ஃபாஸ்ட் நல்லா போடுறான்னா அவங்க கூட இன்னும் ஃபாஸ்ட் தான் போடணும். அப்ப முகேஷ் குமார் தூக்கி நீ ஓப்பனிங் பவர் பிளேல போட வச்சுட்டா அப்ப டெத்துக்கு என்ன பண்ணுவேன்? சரி அக்ஷர் பட்டேல போட வைக்கணும். அப்ப அக்ஷர் பட்டேல பாலே எடுக்கணும். நியூ பால் அக்ஷர் பட்டேல எடுத்து செகண்ட் ஓவர் தான் ஸ்டார்க்கு வரணும். அப்படி பண்ணா முகேஷ் குமார் மிடில் போடணும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் போட்டாரு. முகேஷ் குமார் மிடில் போடணும். டெத்துக்கு பிரச்சனை இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையை வச்சுன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து மறுபடியும் அந்த மிடில் ஆர்டர்ஸ் வீக்ல மிடில் ஆர்டர்ஸ் ஏன்னா அந்த செகண்ட் செக்மெண்ட்ல மிடில் ஆர்டர்ஸ் பேசுறேன். அப்புறம் வந்து ஆக்ஷன் பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நம்ம பேனல்லயும் சரி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவங்க ஓனரா அவர் இந்த குட்டியை கலப்புவாரு, மற்ற டீமோட பிட்டை ஏற்றி விடுவாரு, அதெல்லாம் பண்ணுவான்னு சொன்னா லாஸ்ட் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. லாஸ்ட் அவங்களே சொதப்பிட்டாங்க. ஒரு நல்ல பிக் எடுக்க முடியாம ஒரு அப்படியே இப்படி ஸ்டாம்பிள் ஆகுற மாதிரி இருக்கு ஒரு பிக்கு பாக்குறப்போ. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதான் ஒரு கிஷோர் வந்து ஒரு அபோவ் பிலோ ஆவரேஜ் சொல்றதுக்கு அபோவ் ஆவரேஜ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அபோவ் ஆவரேஜ் தான். இல்ல 11 செட் பண்ணிட்டா நல்ல டீம் தான்டா. நான் அதான் சொல்றேன். கேஎல் ராகுலால 11 செட் பண்ணிட்டா நல்ல டீம் தான். ஏன்னா ஏன் அந்த வார்த்தை சொல்லுவேன்னா ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அண்டால பினிஷர். ஆனா கூட அசுதோஷ் சர்மா வச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே டைம்ல அடிக்க முடியாது. அப்ப அசுதோஷ் சர்மா தள்ளி ஆடணும். அந்த பவர் அந்த கேம் ஆடுவாரா தெரியல. சோ கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் எங்க யூஸ் பண்ண போற, அக்ஷர் பட்டேல எங்க யூஸ் பண்ண போற, அந்த பிரச்சனை. அந்த லைன் அப் செட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல டீம். அதுக்காக எனக்கு அபோ ஆவரேஜ் தான். நான் பிலோன்னு சொல்ல முடியல. ஆவரேஜ் அபோ ஆவரேஜ். நான் பிலோக்கு வரல இந்த வாட்டி. எல்லாரையும் அப்படிதான் ரேட் பண்ணிருக்கேன். ரேட் பண்ணலான்னு இருக்கேன் எல்லா டீமையும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஆப்ஷன். பெருசா சூப்பர்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல, பிலோ பார் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு டீசென்ட் ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. டீம் காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்றத வச்சுதான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கூட. பட் அந்த ஆப்வியஸ்லி ஒரு சிலது அடி வாங்கிருக்கு. இப்போ கிஷோர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலது பேக் ஃபயர் இருக்கு. ஆனா ஒரு சில பர்ஸ பயங்கரமாவே அவங்க டேமேஜ் பண்ணிருக்காங்க. வேற ஸ்டேயர் எடுத்துக்கோங்க, பண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களெல்லாம் பெருசா போக வச்சதுக்கு டிசி வந்து ஒரு பெரிய காரணம். ஸோ நிறைய பேரோட வருஷமே டேமேஜ் பண்ணிருக்காங்க டிசிங்கிறதுலயும் மாற்று கருத்து இருக்காது. ஸோ ஒரு டீசென்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் என்னோட கருத்தாகவும் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்கணும் வணக்கங்கண்ணா வெல்கம் பைஸ் அப்படின்னு யாரை பாக்குறீங்க?
ஸோ ஸ்ட்ரெயிட்டவே கேஎல் ராகுல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் தான். அவங்க 2 பேரும் ஒரு 25C கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு வெல்கம் பையா தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேசர் மெக்கர்க்கு வந்துட்டு அவங்க ட்ரஸ்ட் பண்ணி வந்துட்டு என்னதான் ரிக்கி பாண்டிங் இல்லைனாலும் எங்க ஓப்பனர் நீ தான்ப்பா அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த அது ஒரு நல்ல பை. அண்ட் அசுதோஷ் சர்மா அந்த பிரைஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடா போயிட்டாரு. யாருமே வந்துட்டு என்ன சொல்றது எடுக்கல. அசுதோஷ் சர்மாக்கு பெருசா பிட் பண்ணல. ஏன் ஆர்சிபி பிட் பண்ணலன்னு ஆக்சுவலா தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அசுதோஷ் சர்மா எடுத்தது ஒரு நல்ல பை. அண்ட் முகேஷ் குமார், டி நட்ராஜன். முகேஷ் குமாருக்கு அவங்க ஆர்டிஎம் போட்டாங்க எகைன். அண்ட் டி நட்ராஜன் ஒரு நல்ல பை. ஸோ மோரார்லஸ் இவங்க தான். மேபி நான் வந்துட்டு ஆக்சுவலா தர்ஷன் நல்கண்டேவை சொல்லுவேன். தர்ஷன் நல்கண்டேவை ஏன் சொல்றேன் அப்படிங்கறத பிளேயிங் 11 சொல்லும் போது சொல்றேன். ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட பெஸ்ட் பை. ரேவந்த், உங்களோட பெஸ்ட் பைஸ் ஃபார் டிசி? என்னோட பெஸ்ட் பைஸ் ஃபார் டிசி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல் ப்ரோ. ஏன்னா அந்த பிரைஸ்க்கு பயங்கரமான ஸ்டீல். ஏன்னா ஹேமந்த் பதானியா சொல்லியிருந்தாரு அவர் ரொம்ப சுமாரான சீசனா இருந்தாலும் கூட அவர் 500 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ அது பயங்கரமான ஸ்டீல்னு சொன்னாரு. செகண்ட் வந்து நட்ராஜன். ஏன்னா நிறைய இன்ஜுரி இருக்கு. ஸோ போன மெகா ஆக்ஷன்ல 4 கோடி தான் போனாருன்னா நம்ம வீடியோஸ்ல பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது லைக் ரொம்ப ஒரு ஹை பிரைஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு பை. ஸோ ஃபேசர் மெக்கரத் மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு அவரோட யாரும் பெட்டர் ஸ்டார்ட் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனே வந்து 87 of 24 லைக் 85 of 20+ பால்ஸ் அடிச்சிருக்காரு வேற. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான பை. 4வது வந்து நான் வந்து ஃபேப் டு பிளஸி சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க மற்ற டீமுக்குலாம் வந்து வைஸ் கேப்டன் நீங்க தேடணும். ஸோ ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் போது நீங்க வந்து ஃபேப் டு பிளஸி வைஸ் கேப்டனா கூட போடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 4வது பெஸ்ட் பை வந்து நான் ஃபேப் டு பிளஸி சொல்றேன் ப்ரோ. என்ன பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்களான்னு தெரியல. ஆமா, அடுத்ததுல நம்ம பேசலாம் ப்ரோ. அதுல நல்லா இருக்கும். ஓகே கிஷோர், உங்களோட? நான் இந்த டீமுக்கு வந்து அவங்க பழைய பிளேயர்ஸே எடுத்தாங்கன்றது எனக்கு ஞாபகமே வரல. ஸோ இப்போ பிரபு பேசணும்னா ஞாபகம் வந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிக் நான் கேஎல் ராகுல் தான் சொல்வேன். நல்ல ஒரு மூவ். நான் செகண்டே டூப்ளிசிஸ் தான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல பை. கம்மி ரேட்டுக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் என்ன பத்தியும் அவரை 1 down யூஸ் பண்ணியே ஆகணும். இல்ல அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அபிஷேக் பொருளை மாத்தணும், ஏதோ ஒண்ணு பண்ணும். அது நம்ம 11 சப்போ பேசிக்கலாம் விடு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இவரு யாரு ஃப்ரேசர் மெக்ரேக், அப்புறம் முகேஷ் குமார் இவங்க போய் வருவாங்க. அதுக்கப்புறம் நல்ல பிக்குனா அசுதோஷ் சர்மா. கன்ஃபார்மா நல்லா ரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நான் போன ஐபிஎல்லே ஒரு வீடியோல பேசினேன் அவர் பண்ண தப்புன்னு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணினார்னா அவர் ஒரு நல்ல சூப்பரான இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. அப்புறம் அந்த வெப்பனை எப்படி மறந்தாரு தெரியல. ரேவன்ட் ஸ்டார்க்கு பயங்கரமான பிக்கு. ஸ்டார்க் அதுக்கப்புறம் வந்து நட்ராஜன் ஒரு நல்ல பிக்கு. தாராளமா போடுவார் அவரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் நீ இன்ஜுரி போன வயசாயிடுச்சு என்ன சொன்னாலும் அந்த மனுஷங்கிட்ட நீ 4 ஓவர் கொடுத்தா 30 தான். அது மேல நீ எதையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பவுலரு. ஏதோ ஒரு மேட்ச் 10ல் 1 அடி வாங்கியிருப்பாரு. அதனால சொல்லிக்கலாம் அடி வாங்கினாருன்னு. மற்றபடி டீசென்டான பிக்கு. இவங்க எல்லாம் நல்ல பயம் அவங்களுக்கு. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் தான் சொல்றேன். ஆப்வியஸ்லி ஃபார் த பிரைஸ் டேக் 14 கோடிகளே கிடைச்சிட்டாரு. ஒரு கேப்டனும் கிடைச்சாரு. பட் டீம் மேன் தான் அவரு. வேற பிரான்ச்சைஸ் அவர் என்ன வேணா சொல்லலாம். நம்ம அவர் இந்தியாவுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்த்திருப்போம். நீ இங்க ஆடுனா அங்க ஆடுவாரு, நீ ஓபன் பண்ணா ஓபன் பண்ணுவாரு, டவுன் தி ஆர்டர் ஆடுனா டவுன் தி ஆர்டர் ஆடுவாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணா விக்கெட் கீப்பிங். ஒரு மாடர்ன் ஏரா ராகுல் டிராவிட். நீ என்ன பண்ண சொன்னாலும் டீமுக்காக பண்ணுவாரு. அந்த மாதிரி இருக்க ஒரு பிளேயரை வந்து ஒரு 14 கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னா அவர் ஒரு நல்ல பை தான். அவருக்கு மேபி கொஞ்சம் பேக்கிங், மேனேஜ்மெண்ட் பேக்கிங் அண்ட் பிளேயர் சப்போர்ட், கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போவார் கேஎல் ராகுல். ஸோ அவர் வந்து நான் ஒரு டீமானா பாக்குறேன். எப்பவுமே டீமானா தான் பார்ப்பேன் நான் கேஎல் ராகுல். ஸோ அவர் வந்து ஒரு வேல்யூ பை ஃபார் 14 crores. அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். அவர் தான் வந்து ஒரு ஓப்பனிங் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டரா தெரியல. யங்ஸ்டர். மேபி அவரோட ரிட்டென்ஷன் ஆப்ஷன்ஸ்ல கூட அடுத்த மெகா ஆப்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா நான் என்னால பார்க்க முடியுது ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். ஸோ நான் அவர் தான் செகண்டா சொல்றேன். தேர்ட் நான் கண்டிப்பா ஸ்டார்க்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இதுக்கு கேகேஆருக்கு எஸ்ஆர்எச் வந்து பண்டில் பண்ணி அமிச்சிட்டாரு. ஃபைனல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எந்த குவாலிஃபயரா இருக்கட்டும்ங்கிறப்ப ஸோ அவரோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும் கண்டிப்பா பிக் மேட்சஸ்ல. அண்ட் அவருமே அண்டர் 12 crores 11 crores கிடைச்சிட்டோம். 11 crores கிடைச்சிட்டாருங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ ஸ்டார்க்கு சொல்றோம். அதுக்கப்புறம் நட்டுவுமே வந்து ஒரு நல்ல பவுலர். அவர் 10 crores எடுத்திருக்காங்க. பட்
வேல்யூ பை ஒரு டெத் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால அவரை சொல்றேன். அதுக்கப்புறம் ஆர்டிஎம் செய்யப்பட்ட முகேஷ் குமார், அதுவுமே நான் ஒரு நல்ல பையா பாக்குறேன் ஆப்ஷன்ல. இதான் என்னோட வேல்யூ பைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தா வச்சுக்கோ பிளேயர்ஸ் யார வரலாம், என்னென்ன பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தலையில கட்டிட்டு போயிட்டாங்க மிச்ச டீம் அப்படிங்கிற பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் செகண்ட் செக்மெண்ட்ல. இந்தா வச்சுக்கோ செக்மெண்ட்ல உங்களோட பிளேயர்ஸ் யாரு இருக்கணும்? ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கு ரிப்ளேஸ்மெண்ட் பவுலர்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் வந்துட்டு சத்தியமா ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, துஷ்மந்தா சமீரா. அவர் வந்துட்டு அந்த சின்ன கிரவுண்ட்ல வந்துட்டு அவர் போட்டாருன்னா வெளுத்து விட்டுருவாங்க. அதனால எப்படி வந்துட்டு ஆமா ஆமா கேகேஆர்லயே வந்துட்டு அடி வாங்குறாரு. அதுவே கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, ஃபெரோஷா கோட்ல கேட்கவே வேணாம். சாரி, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் கேட்கவே வேணாம். அடிச்சா வந்துட்டு போய் வெளில தான் விழும். ஸோ அதனால அது ஒண்ணு. ஹாரி ப்ரூக் அண்ட் ஐ எம் ரியலி சாரி ஃபேப் டியூப்ளசிஸ். என்ன மாதிரி ரோல் கொடுக்க போறாங்க ஃபேப் டியூப்ளசிஸ்க்கு? மிடில் ஆட வைக்க போறாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க ஹாரி ப்ரூக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் ஃபேப் டியூப்ளசி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு அபிஷேக் போரலுக்கு ஆக்சுவலா ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கருண் நாயர் எடுத்திருக்காங்க. கருண் நாயர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்ட் கொடுப்பாரான்னு கேட்டா தெரியல. சோ அது வந்துட்டு ஒரு இந்தா வச்சுக்கோ பிக் தான். மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த என்ன சொல்றது அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போன செக்மெண்ட்ல வருவாங்க, பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த செக்மெண்ட்ல வருவாங்க. அவ்வளவுதான். ஓகே ரேவந்த், உங்களோட இந்தா வச்சுக்கோ பைஸ். எனக்கு வந்து ரெண்டு பேர் தான் ப்ரோ. அந்த சமீராவும் கருண் நாயரும் தான். ஏன்னா சமீரா வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து கேகேஆர் பஞ்சாப் 261 அடிக்கும் போது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா போனாரு. 30 ரன் ஓவர் போனார்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச். ஸோ அவரோட ஃபார்ம் லைக் அவர் வந்து லக்னோலயும் விளையாண்டுருக்காரு, அங்கேயும் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட நம்ம பார்க்கல. கேகேஆரும் போனாங்க, ஒரு மேட்ச் விளையாட வச்சாங்க, 31 ரன் கொடுத்தோன்னா அங்கேயும் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இங்க வந்து பேக்கப் தான் இருந்தாலும் வந்து எப்படி அதை அவரோட பிளேயிங் 11 பாசிபிலிட்டியே கிடையாது. இருந்தாலும் பேக்கப்புக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்க மாட்டாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ரெண்டாவது கருண் நாயர், ஏன்னா அவர் கடைசியா 2016 ஒரு 300 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல எந்த டீமுக்கு எப்ப நல்லா விளையாண்டாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியல. லைக் நிறைய 2-3 பிரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு, ராஜஸ்தானுக்கு விளையாண்டுருக்காரு, டெல்லிக்கு விளையாண்டுருக்காரு, பஞ்சாப் கூட அஸ்வின் கேப்டன்சில விளையாண்டுருக்காரு. ஸோ ஆனா பேட்டிங்லாம் அந்த அளவுக்கு அவர் நிறைய ஏகப்பட்ட சான்ஸ் கிடைச்சது அவருக்கு ஐபிஎல்ல. ஸோ ஆனா ஒரு ப்ரூவன் பிளேயரா இந்த ஸ்பாட் எனக்கு அப்படின்னு அவர் வந்து அந்த மார்க்கெட்ல அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை அவர் பர்ஃபார்மன்ஸ் மூலியமா. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 2 பேரும் தான் எனக்கு தெரியுது இந்தா வச்சுக்கோன்ற பதில். ஓகே கிஷோர், உன்னோட இந்தா வச்சுக்கோ. எனக்கு என்னன்னா கருண் நாயர் பேக்கப் வச்சுக்கோங்க தோணல. ஏன்னா அவர் பேஸ் பிரைஸ்க்கே கிடைச்சிட்டாரு. அவங்க ஏதோ லக்கி சாமா இல்ல என்னன்னு இருந்தாங்க தெரியல. சத்தியமா அவங்க கிட்ட 8 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. சோ போரலுக்கு ஈஸியா ரீப்ளேஸ், போரல் கீப்பர் கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால போரல் பேர்ல ஒரு கருண் நாயர் ஒரு பேட்ஸ்மேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது 8 ஆல்ரவுண்டர் யாராவது சூஸ் பண்ணிப்பாங்க. சோ அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தா வச்சுக்கோங்க. இல்ல நான் கன்ஃபார்மா ஹாரி ப்ரூக்கையும் சமீராவும் தான் சொல்லுவேன். 6 கோடி அநியாயமா இந்தா வச்சுக்கோ ஹாரி ப்ரூக்கு. அப்புறம் சமீரா என்னதான் பேஸ் பிரைஸ்னாலும் மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேற யாரும் இல்ல ஃபாரின் பவுலர்ஸ். அதனால இவங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு இந்தா வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஆக்சுவலி இந்தா வச்சுக்கோ செக்மெண்ட் டிசில கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க செகண்ட் ஃபிட்டர்ல எடுத்திருக்க எல்லா பிளேயர்ஸுமே பேஸ் பிரைஸ்ல வாங்கின மாதிரி தான் இருக்காங்க. ஃபாப் டுப்ளசியுமே கூட ஒரு 2 கோடிக்கே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் பிட் கூட பண்ணல. அவங்க அப்படியே பேஸ் பிரைஸ் எடுத்துட்டாங்கறதுனால அவங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பிட் பண்ணி இவங்களையும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியல. மேபி நீங்க சொல்ற மாதிரி சமீராலாம் வந்து பிரபு உங்களோட இது மைக்கு மட்டும் கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா சமீரா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூட அவங்க பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஏன் வந்து அதை சொல்ல முடியலன்னா அந்த பிரைஸ்க்காக தான். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிட் பண்ணிலாம் ஒரு பிளேயர் எடுக்கல. பட் என்னால ஹாரி ப்ரூக்கை வந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி ஆயிடுமோன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து ஒழுங்கா ப்ரூவ் பண்ணாம கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 6 கோடிக்கு ஹாரி ப்ரூக்கை கொடுத்து அவங்கள பிளேயிங் சூட்டபிளா இல்லாம திருப்பி 2 கோடி பேஸ் பிரைஸ்ல எடுத்த ஃபாப்க்கு போவாங்க. அப்படி அவர் சொதப்பிட்டார் இந்த சீசன்னா அவர் தான் இந்தா வச்சுக்கோ பிளேயரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்க போறாங்கன்றதும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஹாரி ப்ரூக் அட் நம்பர் 4 தான் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனா அது அவங்களுக்கு இந்தா வச்சுக்கோவா மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடையாள 11 பேரு வித் 1 இம்பாக்ட். பிரபு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் அண்ட் ஃபேசம் மெக்கர் இவங்க தான் ஆட போறாங்க. நம்பர் 3 அபிஷேக் போரல் வர போறாரு. நம்பர் 4 ஹாரி ப்ரூக். நம்பர் 5 அக்சர் பட்டேல். நம்பர் 6 கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். நம்பர் 7 அசுதோஷ் சர்மா. 8 ஸ்டார்க்கு. 9 முகேஷ். 10 குல்தீப். 11 நட்ராஜன். இம்பாக்ட் சப்பா எய்தர் ஆஃப் மோஹித் சர்மா ஆர் தர்ஷன் நல்கண்டே கொண்டு வருவேன். ஏன்னா தர்ஷன் நல்கண்டேக்கு வந்துட்டு அந்த எபிலிட்டி இருக்கு டு பவுல் அட் த டாப். அந்த நியூ பாலை வச்சு போடுற எபிலிட்டி இருக்கு. டெத்துல நட்டுவும் முகேஷும் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால நம்ம தர்ஷன் நல்கண்டேவை மேலேயே முடிச்சுக்கலாம். இல்ல மோஹித் சர்மாவுமே மேல நியூ பால்ல போட விட்டு முடிச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுவா தான் இருக்கும். அக்சர் பட்டேலை வந்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் மேல ஆட விட்டுட்டு நம்பர் 5 ப்ரூக் வரலாம். இன்கேஸ் ப்ரூக்கை வந்துட்டு ஒரு ஹிட்டர் மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, போப்பா ஒரு 10 பால்ல ஒன்னால எவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஏன்னா அக்சர் பட்டேல் கொஞ்சம் மேல ஆடினா நல்லா ஆடுவாரு அப்படிங்கறனால. இல்லைன்னா அக்சர் பட்டேல் நம்பர் 5 தான். இப்ப நான் ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மான்னு போட்டிருக்கேன். பட் ஸ்டப்ஸ் ஃபெயில் ஆனாலும் அசுதோஷ் ஃபெயில் ஆனாலும் முடிஞ்சு. ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்துட்டு நம்ப முடியாது. ஹாரி ப்ரூக் வந்துட்டு மோர் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்கர் தான் பண்ணும். ஹாரி ப்ரூக் அப்படி பண்ணலன்னா ஸ்ட்ரைட்டாவே டூப்ளசிஸ் வந்துடும் அந்த இடத்துக்கு. டூப்ளசிஸ் அந்த இடத்துல எஃபெக்டிவா இருப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருப்பாரு. ஆனா அது மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி போனாங்கன்னா செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் இதுக்கு பேக்கப்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்ப போரலுக்கு பதிலாக மேபி கருண் நாயரை கொண்டு வரலாம். இல்ல வந்துட்டு ஒரு சமீர் ரிஸ்வியை கொண்டு வந்து நம்பர் 3 அந்த டாப்ல ஆட வைக்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவ்வளவுதான். ஆனா இன்ஜுரி யாராவது ஒருத்தங்க ஆச்சு, ஒருத்தர் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை. ஸோ இதுதான் என்னோட அடேங்கப்பா 11 வித் இம்பாக்ட். ரேவந்த் உங்களோட டீம்? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல வந்து எனக்கு 11th இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மா என்னால ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வர முடியல. ஏன்னா வந்து அவங்க எடுத்த ஃபாரின் பிக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. ஹாரி ப்ரூக் எடுத்திருக்காங்க, ஃபேஃப் டியூப்ளசி எடுத்திருக்காங்க, மிச்சில் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனா ஃபேசர் மெக்கர், இந்த மாதிரி 5 மெயின் லைக் ரொம்ப அவாய்டே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு ஃபாரின் லைனப் அவங்க எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிரபு கூட என்ன ஒரே ஒரு 11ஸ்ல மட்டும் டிஃபர் ஆறேன்னா, இன் பிளேஸ் ஆஃப் ஹாரி ப்ரூக் ஃபேஃப் டியூப்ளசிக்கு ஒரு ஒரு இது கொடுப்பாங்களோ அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நீங்க வைஸ் கேப்டனா நீங்க 2 பேரும் சொன்னீங்க. நான் ஒரு வைஸ் கேப்டன் விட்டுறேன். ஏன்னா எல்லா டீமும் ஒரு வைஸ் கேப்டன் வச்சிருக்காங்களா தெரியல ஐபிஎல்ல. ஃபர்ஸ்ட் மேபி சும்மா ஒரு பேக்கப்காக சும்மா ஒப்பீனியன் கேட்கறது அப்படி இருக்கும்போது வந்து எல்லாரும் இவர்தான் வைஸ் கேப்டன் யாரும் அனௌன்ஸ் பண்றது இல்லை. இல்ல கேப்டனோட ஆப்சன்ஸ்ல அவங்க வந்து டீமை லீட் பண்ணுவாங்க. இல்ல அவர் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போறாரு, ஒரு 2 ஓவருக்கு நிக்கணும், அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர்த்து யாரும் வைஸ் கேப்டன் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தெரியல. இன்னொன்னு கேட்க வரேன். இப்ப ஹாரி ப்ரூக் வந்து அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து 6 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்க பிளேயர். சோ அவங்க பிளேயிங் லெவல்ல ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒரு மைண்ட்ல இருக்கிறதாலதான் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டாப் டூப்ளிசிக்கு கொஞ்ச நேரம் யாரும் இது கூட பண்ணல, இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல. அந்த பண்ணலாமா கேக்குறப்பதான் இல்ல ஆனா யாரும் இன்ட்ரெஸ்டே காட்டல. சிலை பாஸ் கேக்குற அப்புறம் தான் வந்து இது பண்ணாங்க, பிட் பண்ணாங்க ஃபாஃப்க்குங்கிறப்ப அது வந்து ஒரு பேக்கப் பிளேயரா தான் என்னால பார்க்க முடியுது. ரவி கிஷோர் அதுக்கப்புறம் பேசுவாருங்கிறப்ப ஆடணும் நல்லா இருக்கும். பட் அவங்க அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஹாரி ப்ரூக்கு 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது காரணமே மேபி அவர் பாகிஸ்தான் மாதிரி ஒரு சப்கான்டினென்ட் பிச்சஸ்ல நல்லா பண்ணிருக்காருங்கிற டெம்டேஷன்ல தான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் இயருமே இருந்தாரு ஹாரி ப்ரூக் வந்துட்டு, லாஸ்ட் டைமே இருந்தாரு டிசில. இன்ஜூரி ரிப்ளேஸ்மெண்டா அதுக்கப்புறம் யாரோ அவர் வரலையோ ஏதோ சொல்லிட்டு மாத்துனாங்க. ஹாரி ப்ரூக் டிசில இருந்திருக்காரு. அப்புறம் டிசி வாங்கினாங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல செஞ்சுரி அடிச்சாரு. ஆமா, அது எஸ்ஆர்எச்ல இருக்கும்போது நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா, இருக்கும்போது தான். அதுக்கு முன்னாடி 2 டக் ஒண்ணுமோ, அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் 10 தான் அடிச்சாரு மொத்தமாவே. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் அவங்க ஃபேஃப் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு அவங்க வந்து பேக்கப்பா யூஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்றது என்னோட. இல்ல ஒரே கொஸ்டின் தான். நீங்க வந்துட்டு 6 கோடி கொடுத்து வாங்கின ஒரு பிளேயரை பிளேயிங் 11ல வைப்பீங்களா, இல்ல அவரை பேக்கப் வச்சுட்டு ஃபேஃப் டுப்ளசியை ஓபன் பண்ணுவீங்க ஆடுவீங்களா 11ஸ்ல? அது ஒரே கேள்விதான். 6 crores இன்வெஸ்டிங் ஒருத்தர் மேல, அவரை வந்துட்டு நீங்க பெஞ்ச் பண்ணுவீங்களா? வேற ஒரு 2 crore சரி பேக்கப்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி யோசிச்சிருப்பாங்க. தப்பா போக வாய்ப்பு இருக்கு. அதனால திருப்பி அதை ரீகரெக்ட் மட்டும் பண்றேன். 10 கோடியில இருக்கவங்க பெருசா, 2 கோடியில இருக்கவங்க பெருசா இங்க மேட்டர் இல்ல. நீங்க ஹாரி ப்ரூக்க வந்து ஆட வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. வேற ஸ்பார்க் வந்து பெருசா எந்த டீம் இன்ட்ரெஸ்ட் காட்டல, உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. நீங்க அவரை ஆட வைக்கிறது தப்பு இல்ல. பட் நீங்க எடுத்தே ஆகணும் ஹாரி ப்ரூக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்களா? அது வந்து நீங்க ஒரு பேக்கப் பிளேயரா வச்சுதான் அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டிங்களா, இல்ல பிளேயிங் லெவல்ல ஃபீச்சர் ஆகணும்னு நினைப்பீங்களா? நான் கேட்க வர கேள்வி. ஆமா ஆமா, அதேதான் என்னோட கேள்வி. தப்பு இல்ல, ஆஃப் ஆடுறது தப்பு இல்ல. அவர் 2 கோடி ரூபாய்க்கு
போனதும் தப்பு இல்ல. மிச்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலங்கிறது அதனால நம்ம இவங்கள பிளேம் பண்ண முடியாது அண்ட் அவரையும் பிளேம் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு என்ன கேள்வினா, நீங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹாரி ப்ரூக் எடுத்திருக்கீங்களே, அது ஒரு பேக்கப் பிளேயரா தான் எடுத்திருப்பீங்களான்றத கேள்வி. இல்ல அதான் bro, எனக்கும் அதான் தெரியல. ஏன்னா அவங்க பாஸ் மாதிரி ஒரு பேர் வந்து நீங்க நீங்க உட்கார வச்சீங்கன்னா அது அவரு கொடுக்குற ஒரு கரெக்டான ஸ்பாட்டும் கிடையாது வேற. எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது ஒரு சேலஞ்சா இருக்கு தவிர மத்தபடி நீங்க பேசுற எல்லாமே புரியுது பாரு. நான் திருப்பி கேட்க ஒரு ஒரே ஒரு கேள்வினா, அவங்க பிட் பண்ணா ஒரு அன்சோல்டாவே போயிருப்பாரு வார்னர் மாதிரி. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு நீங்க ஆட வைக்க மாட்டீங்களா கேக்குறீங்க? அவர் அன்சோல்டாவே போயிருப்பாரு. ஏதோ ஒரு இதுல பை லக்ல ஒரு இது எதுக்கும் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு இதுலதான் எடுத்தாங்க. எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஏதோ வந்து அவங்க எப்படி அவங்க நினைக்கிறீங்க? அது புரியுது. பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ப்ரூக் எத்தனை மேட்ச் ஐபிஎல் ஆடி இருக்காரு? அவரு ப்ரூவனா ஃபாஃப் ப்ரூவனான்னு கேட்டீங்கன்னா ஃபாஃப் தான் அஹெட். சோ நீங்க ஃபாஃப் ஆட வைக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்ல. பட் நாங்க 2 பேரும் எப்படி சொல்றோம்னா, ப்ரூக்கு வந்து அவங்க 6 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது, எனக்கு அங்க கொஞ்சம் ஃபயர் பவர் வேணும் மிடில் ஆர்டர்ல, எனக்கு ஓப்பனிங் செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. இல்ல வேற நீங்க டீம் வந்து இப்படி வேணா கொஞ்சம் மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஓப்பனிங் வந்து ஃபாஃபியும் ஜேக் மக்கியும் ஆட வச்சுட்டு எங்கேயாச்சு 1 டவுன் கேஎல் ராகுல் 2 டவுன் அபிஷேக் பொருள்னு பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். பட் அதுக்கு நீங்க அபிஷேக் பொருளையும் 1 டவுன் இருக்கணும். அபிஷேக் பொருள் 1 டவுன் கீழே வராரு, கேஎல் ராகுலும் 1 டவுன் கீழே வராரு. அதுக்கு கேஎல் ராகுல் அக்செப்டன்ஸ் இருக்கணும் அவர் 1 டவுன் வந்து ஆடுறதுக்கு. அப்படின்னா அது பெட்டர் சூட்டரா இருக்கும் ஃபாஃப் வந்து நம்பர் 4ல வரதை விட. ஏன்னா அவர் வந்து அந்த பவர் பிளேல தலைக்கு மேல தூக்கி 4 அடிப்பாரு. ஆமா, பின்னாடி சர்க்கிளுக்கு மேல தூக்கி அடிப்பாரு. பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் டிப் ஆகும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட். அது கிட்டத்தட்ட பிரபுவோட அதே பிளேயிங் லெவன் தான். லைக் அந்த இதுல மட்டும் ஃபாஃபா இல்ல ஹாரி ப்ரூக்கான்றதுல மட்டும் எனக்கு சின்ன டவுட் இருக்கு. அதான் மத்தபடி எல்லாமே சிமிலர் டு பிரபு தான். ஓகே கிஷோர். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலுக்கு ஒரு பெரிய தலைவலி 11 செட் பண்றது. சோ நான் 11 இவங்க தான் ஆர்டர்னு சொல்ல வரல. இந்த 11 இருக்க வாய்ப்பு இருக்கு. அடிரா ராகுல், ஃப்ரேசர் மெக்ரிக், போரல், அக்ஷர், இப்ப நீங்க 3 பேர் பேசினால எனக்கும் டியூப்ளிசிஸ் தான் வேணும். பட் அவங்க போனது ஹாரி ப்ரூக்னால நான் ஹாரி ப்ரூக்கை இம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கல. எனக்கு அவர் இம்ப்ரெஸ் ஆகல. நான் அவர் வேணாம் தான். ஆனா ஹாரி ப்ரூக்கை தான் யூஸ் பண்ண போறாங்க. ஐபிஎல்ல கண்டிப்பா ஃபெயில்ட் தான் அவரு. அதுல இன்டர்நேஷனலே கூட சொல்றேன், எனக்கு இன்டர்நேஷனலே கூட அவர் ஒர்க் ஆகல. அதனால ஓவராலாவே நான் இன்னும் பாகிஸ்தான்ல நல்லா ஆடி இருக்காரு. டேய் அங்க அது அந்த ட்ராக் பத்தி தெரியும்டா அப்பயா. நான் ஓவராலாவே பேசுறேன். ஓகேவா விடு. அப்புறம் டியூப்ளிசிஸ் சொல்லிட்டேன், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸும் சொல்லிட்டேன், அசுதோஷ் சர்மா, குல்தீப், முகேஷ், ஸ்டார்க், நட்ராஜன். நான் இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வியும் மோஹித் சர்மாவையும் போவேன். நால்கண்டே ஏன் அவர் நால்கண்டே சொன்னாரு? ஏன்னா அந்த பையன் வந்து கிளிக் பண்ணுவானா பவர் பிளேனா ஸ்விங் வித் அட்லீஸ்ட் 135 140 கிளிக் பண்ணும். அந்த கிளிக் பண்ணிருக்காரா தெரியல. அப்படி கிளிக் பண்ணாருன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பேக்கப் இஷ்யூ இல்ல அவங்க கிட்ட. பேக்கப் கால் இருக்கிறாங்க, 8 புது பசங்க இருக்காங்க. யார வேணா எப்ப வேணா எங்க வேணா அவங்களுக்கே தம்பி உன்னை நம்பி நான் இந்த டவுன்ல இறக்குறேன், நீ ஆடிக்கணும் ஆடுவாங்க. சோ அவங்க கிட்ட அந்த பேக்கப் பிரச்சனை இல்ல. 11 செட் பண்றதுதான் பிரச்சனை. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை நீ பினிஷர் ஆக்க போறனா அசுதோஷ் பொறுமையா ஆடணும். அசுதோஷ பினிஷர் ஆக்க போறனா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பொறுமையா ஆடணும். அபிஷேக் போர்ல 1 டவுன் இறக்காம பின்னாடி இறக்குறனா அங்க பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய லூப் ஹோல் இருக்கு பேட்டிங்லயே. மறுபடியும் பவர் பிளேல போறதுக்கு ஆள் இல்ல. சப்போஸ் பவர் பிளேல இருக்கவங்க மிடில்ல போட போறாங்கன்னா மிடில்ல ஆள் இல்ல. அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சிக்கல்களை வச்சுன்னு இருக்காங்க. கேஎல் ராகுல் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கோச் பாக்கலாம், யார் கோச்னு தெரியல. அவருக்கு இதுதான் இருக்கு. அப்புறம் கேஎல் ராகுல் ஃபீல்டிங் கோச் நினைக்கிறேன் அவரு. ஹேமங் படானி தான் ஹெட் கோச். ஹேமங் படானி தான். அவர்கிட்ட தான் இருக்கு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன், மிடில்ல போடுறதுக்கு உங்களுக்கு குல்தீப் இருக்காங்க, அக்ஷர் இருக்காங்க, 3 பேஸ் பவுலர் வச்சிருக்காங்க. டாப்லயும் டெத்லயும் அவங்கள வச்சு ஆல்டர் பண்ணிக்க முடியாதா? பிளஸ் ஒரு இம்பாக்ட் சப்பா வேற. ஸ்டார்க்கு 3 போடுவாங்க, மிச்சம் 3 யார் போடுவாங்க? அது சொல்லுங்க. 3 பேர்னா முகேஷ் அக்ஷர் பட்டேல். மிடில்ல 4 குல்தீப் இருக்கு.
ஒரு நிமிஷம் அக்செப்ட் பட்டேல் ஆல்ரெடி அப்படிதான் போட்டுருக்காரு. லாஸ்ட் சீசன் வந்து 2 ஓவர் பவர் பிளே. நான் என்ன சொல்றேன்னா, 2 ஓவர் நீ சொல்றது புரியுதுடா. நான் அதுதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஒரு பேஸ் பால ஃபாஸ்டா நல்லா போட்டு விக்கெட் எடுக்கிறானா அவங்க கூட பேஸ் பால தான் கொடுக்கணும், ஸ்பின்னுக்கு போக முடியாது. அப்ப நீ அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஓவர் குடுக்க வச்சுட்டு அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு போட வைக்கணும். ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டு அவன் மெயின் போட்டு 2 விக்கெட் எடுத்தானா நீ செகண்ட் ஓவர் ஸ்பின் கிட்ட கொடுக்க முடியாது. ஸ்பின் அடிப்பாங்க, செகண்ட் ஓவர் ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க. யாரு இல்லையே தர்ஷன் நல்கண்டேவே எடுத்துப்பாங்க. தர்ஷன் நல்கண்டே ஒரு பவர் பிளே பவுலர் தான் ஜிடிக்கு பண்ணிருக்காரு, நானும் பாத்திருக்கேன். 135 பிளஸ் சாலிடா போடுவாரு. போட்டா ஓகே பாக்கலாம். ஓகே எனக்கு ஃபிட் ஆகலடா பாக்கலாம். பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பாரு. ஒரு மாதிரி ஹிட்டர் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தோணுச்சு. நான் ரேட் பண்ணி பேசினேன் போன ஜிடில, நான் ரேட் பண்ணி பேசினேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இடம் இல்ல ஜிடில. கொடுத்தப்ப 135 பிளஸ் போட்டாரு. அவங்களுமே அவர் இம்பாக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு மேட்ச் விக்கெட் போயிட்ட அப்புறம் இறக்கி விட்டாங்க. அந்த மேட்ச ஓவரும் போட்டாரு. அந்த மாதிரி தான் இருந்தாரு. சான்ஸ் இல்ல. ஒரு 5 மேட்ச் தான் ஆடிப்பாரு மொத்தமே. ஒரே ஒரு பவர் பிளே பவுலர் அவங்க கிட்ட இருக்கிறது தர்ஷன் நல்கண்டே மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நீ சொன்னது அக்ரி தான். ஒரு லீட் பவர் பிளே பவுலரே இல்ல. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் மேல போடுறதுக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் தர்ஷன் நல்கண்டே மட்டும்தான். பாக்கலாம். அட்லீஸ்ட் முன்னாடி இஷாந்த் சர்மா மாதிரி ஒருத்தராவது இருந்தாங்க. பவர் பிளேல வந்து 2 ஓவர் 3 ஓவர் தள்ளுவாரு. எடுத்துக்கலாம். அத கூட பண்ணல அவங்க. ஏன்னா போன வாட்டி கொல்கட்டால வந்து ஸ்டார்க்கு சொதப்புறப்போ வைபவர் தான் ப்ரூஃப் பண்ணிட்டாரு, நான் நல்லா போட்டுருவேன் பவர் பிளேலன்னு. அதனால ஃபைனல்ல பிளே ஆஃப்ல ஸ்டார்க் போட்டோடனே வைபவர் நல்ல ரன் அப் கொடுத்துட்டாரு. சப்போஸ் இங்க முதல்லயே கிளிக் ஆயிடுச்சு ஸ்டார்க்குன்னா அங்க சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த டீம்ல பவர் பிளேல. ஆமா, ஒரு லீட் இந்தியன் பவுலர் பவர் பிளே பவுலர் இல்ல. அவங்க எடுத்திருக்க 3 பேரும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான். மோஹித் சர்மாவா இருக்கட்டும், எல்லாம் 10 ஓவருக்கு மேல வரவங்க தான். முகேஷா இருக்கட்டும், நடராஜனா இருக்கட்டும், ஓவர் டேர்ஸ் அதுதான் பண்ணிருக்காங்க. மோஹித் சர்மா பவர் பிளேல போட விட்டா என்ன நடக்கும்ன்றது நம்ம போட்டு பார்த்ததான் தெரியும். தெரியல, கஷ்டம் தான். இல்ல மோஹித் சர்மா எல்லாம் பேக்கப் தான் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்கானமிக் போனார் நினைக்கிறேன் ஆர்சிபியோட. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் பேக்கப் தான் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இம்பாக்ட்ல இருக்காரு. எதிர் மோஹித் சர்மா இல்லைன்னா தர்ஷன் நல்கண்டே தான் என்னோட இம்பாக்ட் சொல்றேன். ஓகே, நான் என்னோட 11 சொல்றேன். கேஎல் ராகுல் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கப் டு ஓபன். போரல் வந்து 1 டவுன், அதான் நம்பர் 3. ப்ரூக்ஸ் இல்லைன்னா ஃபாஃப் தான் நம்பர் 4 வரணும், அதுதான் ஐடியல். அப்படி இல்லைன்னா டீம் மாத்தணும். ஸோ அதனால ப்ரூக்ஸே வைக்கிறேன். அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல், அதுக்கடுத்து ஸ்டப்ஸ் நம்பர் 6, 7ல அசுதோஷ், 8 ஸ்டார்க்கு, 9 குல்தீப். ஏன்னா குல்தீப் கொஞ்சம் பேட் பண்ணுவாரு. அதுக்கடுத்து முகேஷ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நடராஜன். இம்பாக்ட்ஸ் வந்து எய்தர் தர்ஷன் நல்கண்டே ஆர் மோஹித் சர்மா. உங்களுக்கு டாப்ல போடணும்னா தர்ஷன் நல்கண்டே, டெத்ல போடணும்னா மோஹித் சர்மா. இல்ல இதுல வேற யாரையோ தூக்கி நட்டுவ வந்து இம்பாக்ட் அப்பா போட்டு தர்ஷன் நல்கண்டேவை டாப் 11 ஆட வாய்ப்பு இருக்கு. அவருதான் வந்து உங்களோட பிரீமியம் பவர் பிளே பவுலர்னா. அண்ட் இன்னொன்னு நீங்க ஹிட்டர்னு வேற சொல்றோம். ஹிட்டர் லைக் என்ன சொல்றது, பேட்ல மாட்டோம்னு வேற சொல்றோம். சோ மேபி அந்த ஸ்டார்க்கு முன்னால அவர் இறக்கி விட்டு பேட்டிங் கூட ஆட விட்டு இம்பாக்டா நடராஜனை கொண்டு வரலாம். அது கூட ஒரு நல்ல ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்னொரு நல்ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணியிருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ திரும்ப ஸ்டார்க்கு சப்போர்ட் பவுலர் சிஎஸ்கேக்கு கலியிலும் சிஎஸ்கேக்கு நட்டுவும் டிசிகே கலியில் இருந்தாலும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா சிஎஸ்கே வந்து நமக்கு வந்து டெத் பவுலர் வேணும்னு பேசிட்டு இருந்தோம். இவங்களுக்கு பவர் பிளே பவுலர் இல்ல. கலில் பெட்டர் சூட்டட் இன் பவர் பிளே. ரொம்ப நாளா பண்ணுவாரு, மெய்டுலாம் கூட பண்ணிருக்காரு பவர் பிளேல. அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்தையும் இவங்க இதுக்கு மேல ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து பண்ணிக்கிட்டா கூட நல்லா இருக்கும். இனிமே பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல கலில் அஹமத் மிச்சல் ஸ்டார்க் போட போறாங்கன்னாவே அப்படியே அல்லு இல்லாம தான் இருக்கும். உண்மையாவே 2 பேருக்கும் ஸ்விங் கிடைக்கும். 2 பேரும் 140 கிட்ட போட்டுருவாங்க. ரொம்ப பயங்கரமான அப்படியே பேச்சுக்கு சும்மா கம்பேர் பண்ணா ஜஹீர் கான் ஆஷிஷ் நேரா மாதிரி இருக்கும் பார்க்கவே. இந்தியா கூட கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி இவங்க ஒரு ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு நவீன் உள்ள கூட எடுத்து வச்சிருக்கலாம். நவீன் உள்ள கன்சோல்டா தான் போனாரு. ஏன் துஷ்மன் சமீரான்னு எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா லக்னோல இருந்தாருன்னு நினைக்கிறேன். லக்னோல ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு கன்சோல்ட் வீடியோவே பிரத்யேகமா போனோம். அவர் எந்த டீம்ல நீங்க எடுத்து போட்டாலும் நவீன் உள்ள ஃபிட் ஆவாரு. இல்ல ஒரு நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு ப்ரோ. இல்ல யாருக்கும் எக்ஸ்பென்சிவா போல. மிச்சல் ஸ்டார்க் போயிருக்காரு, இவரு போயிருக்காரு. நம்ம
என்ன சொல்றது, பத்திரனாவே வந்துட்டு சில சமயம் எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பேட் டே எல்லாத்துக்கும் ஒரு முகேஷ் போயிருக்காரு, முகேஷ் குமார். சோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது 2020 ஒரு பேட் டே எல்லாத்துக்கும் வரும். பேட் டே வராத ஒரே பிளேயர் இப்போ வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான். ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி நீங்க போட முடியும்னா மட்டும்தான் உங்களுக்கு பேட் டே எல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஷர்துல் தாக்கூரையாவது எடுத்துருக்கலாம். அவங்க ஷர்துல் தாக்கூரை விட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் நியூ பால்ல போடுவாரு. ஷர்துல் தாக்கூர் ஒரே நிமிஷம், நீங்க எல்லாம் இன்ஸ்டால பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூனே பேண்டர்ஸ் 11th IPL டீம்னு ஒரு 11 போட்டிருந்தாங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் வேணா ஷேர் பண்றேன். ஒரு பிளேயிங் 11 கேம் வில்லியம்ஸ் தண்டா கேப்டனு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு டீம் ஜெர்சியே. அதுல அந்த 11 பார்த்தா நல்லா இருக்கேடா இவங்கள. விக்கி பாத்திருக்கான். அதுதான் தெரியல, அந்த ஒண்ணுதான் மிஸ் பண்ணிட்டாங்களோ. நிறைய அன்சோல்ட் பிளேயர்ஸ் வந்து இவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் அதுதான் கோட்டை விட்ட மாதிரி இருக்கு. மேபி ஏதோ ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது இன்ஜுரி ஆனா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பவர் பிளே பவுலர் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. சோ வேற ஏதாவது இருக்கா டிசி பத்தி பேசுறதுக்கு, இல்ல முடிச்சிடலாமா? எங்க லாக் பவர் பிளேன்னு ஆல்ரெடி பேசிட்டோம். பவர் பிளே அண்ட் என்ன சொல்றது, அந்த மிடில் ஆடுறவங்க கரெக்டா ஆடணும். ஒரு ஹாரி ப்ரூக்கும் ஒரு என்ன சொல்றது கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அவரோட வேலையும் கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒண்ணு மட்டும்தான் லாங் டெய்ல்டு பேசுறோம், பட் ஒரு மாதிரி செட்டில்டா தான் இருக்கு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அண்ட் அஷ்டோ சர்மா பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அட் தி எண்ட் திரும்ப அந்த பவுலிங்ல அந்த டாப் பவர் பிளே ஓவர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கறதும். அபிஷேக் போறத தவிர்த்து மிச்சம் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். சோ அதுவுமே வந்துட்டு அக்சர் பட்டேல் வராரு நடுவுல. அக்சர் பட்டேல் நடுவுல வராரு. எங்க யூஸ் பண்ணுவாங்க, அதான் நான் சொன்னேன். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓபன் தவிர மீது எல்லா பிளேஸும் யாரு எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். போரல், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஹாரி ப்ரூக், அசுதோஷ் சர்மா, 5 பேரை நீ எப்படி யூஸ் பண்ண போறன்றதா ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமே. அதான் ப்ரோ, போரல் ப்ரூக் அபிஷேக் போரல் இறங்கின பிறகு அக்ஷர் பட்டேல் இறக்க முடியாது. அபிஷேக் சர்மா போரல் உள்ள இருக்கான்னா அக்ஷர் பட்டேல் போக முடியாது. 2 லெஃப்ட் போனா நல்லா இருக்காதுன்னுவாங்க. சோ அதனால அந்த 5 பேரையும் வந்து யாரு எந்த இடத்துல இறக்க போறீங்க, கண்டிஷன் எப்படி இருக்கும், என்ன அந்த டைம்ல என்ன ரன் அடிக்கணும், இல்ல டீம் என்ன நிலைமையில இருக்கு, அதெல்லாம் யோசிச்சு அந்த 11 செட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டெல்லிக்கு. அதேதான் ப்ரோ. அண்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவுக்கு வந்துட்டு இப்ப ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல. குல்தீப்புக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுதுன்னா ரிப்ளேஸ்மெண்ட் யாருமே நமக்கு இப்ப வந்துட்டு பவுலர்ஸ்ல தெரியல. ஒரு ஸ்பின்னரா மேபி ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வந்துட்டு ஒரு பவுலர் வந்துட்டு இருக்கலாம். பட் ஒரு குல்தீப் யாதவ் எனக்கு தெரிஞ்சு லைக் இது வந்துட்டு ஒரு இந்த ஆப்ஷனா தான் இருக்கும். நான் ஒரு முருகன் அஸ்வின் எடுத்து வச்சிருந்திருப்பேன். ஒரு முருகன் அஸ்வின் ஓகே, இன்கேஸ் குல்தீப் யாதவ் வரலன்னா முருகன் அஸ்வின் எடுத்து சரி ஓகே இருக்கட்டும், பிளேயிங் 11ல இருக்கட்டும், ஒரு 2 மேட்ச் முருகன் அஸ்வின் வச்சு தள்ளலாம். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இவங்களுக்கு ஏதாவது யாரும் போட விட முடியாது. ஸ்டப்ஸ் போட ஒரு ஓவர் வச்சு ஸ்டப்ஸ் வந்து கை சுத்துவாருன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டப்ஸாலலாம் வந்து IPL கேலிபர்ல 3 ஓவர் 4 ஓவரா தள்ள முடியாது. ஏதோ ஒரு ஓவர் பண்ணலாம். அந்த ஆல்ரவுண்டர்ல யாராச்சும் பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்காங்களா பிரபு? யாரும் இல்ல தெரியல. ஆக்சுவலா ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே அன்கேப்டு, எல்லாமே புது அன்கேப்டு பிளேயர்ஸ். சோ அதனால பெருசா தெரியல. இவங்க அதான் ப்ரோ, இவங்க ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல லேக் ஆயிட்டாங்க. ஸ்பின்னர் குல்தீப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. அண்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தாக்கூர் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பவுலிங் வந்து பிரெட்டி செட்டில்டா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும் ஷர்துல் தாக்கூர் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா. பட் அந்த ஓப்பனிங் போடுற ஒரு ஆள் இல்லைங்கிறது தான் இப்ப அந்த பவுலிங்ல அவ்வளவு நல்லா இருக்க பவுலிங்லேயே ஒரு குறையா தெரியுது. மத்தபடி நல்லா இருக்கு. பட் பாப்போம், இந்த பிளேயிங் 11 வச்சு விளையாண்டாங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 5th பொசிஷன்ல முடிப்பாங்க. ரேவந்த் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ரொம்ப ஒரு டீமே ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, புது கேப்டன் வேற கிடைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 5th பிளேஸ்ல முடிப்பாங்களான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்கன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா இருக்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் லைக் ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற டீமா தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு யூனிக்கா இருக்கு ஸ்குவாடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு. என்னமோ கிஷோர், ஃபைனல் தாட்ஸ்? 11 செட் ஆனா ஃபைட் பண்ணுவாங்கடா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. தில்ஷன் மதுசங்கா கூட எடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் துஷ்மந்தா சமீரா. எனக்கு ஏன்னே புரியல துஷ்மந்தா சமீரா இன்னும். பட் பவர் பிளே போடுவாரு, நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். பாப்போம் ஹேமந்த் பதானியோட கோச்சிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து. ஏன்னா அவர் வந்து இதுல TNPL ஒரு எக்ஸ்ட்ரானரி கோச்சா இருந்திருக்காரு அவர் கோச்சிங் ஸ்டண்ட்ல. ஸோ DC மாதிரி ஒரு பிரான்சைஸ்க்கு ஒரு IPL அளவுக்கு கேலிபர்ல ஒரு ஹெட் கோச்சிங்
பண்றப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ப்ரெஷரை, டீமை எப்படி வந்து பைல்ட் பண்ண போறாரு, லெவன்ஸ் எப்படி செட் பண்ண போறாங்க, இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட ஃபேட்ஸ் அண்ட் டெஸ்டினி இருக்க போகுது இந்த சீசன் அப்படின்னு சொல்லி டிசியோட அனாலிசிஸ் வீடியோவை முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு டீமோட அனாலிசிஸ்ல உங்களை வந்து மீட் பண்றது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்டும் பாய். இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரபு, ரேவந்த் அண்ட் கிஷோர். பாய் பாய் பாய்.